வணக்கம். இந்த வீடியோவில் எஃப்எம்சிஜி செக்டர் இன் இந்தியா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஃப்எம்சிஜினா என்னென்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் ஃபுட்டோ இல்லாட்டா க்ராசரிஸோ இல்லாட்டா ப்ராசஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேட்பரி சாக்லேட், ஹார்லிக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு, க்ளோத்திங் எல்லாமே உடனே வாங்கி ஒரு வருஷம் மேக்ஸிமம். இப்போ இந்த க்ளோத்திங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம்தான் வரும். அதுக்கு மேலே 2 வருஷம் கழித்து திருப்பியும் நம்ம வாங்குவோம், இல்லாட்டா அடிக்கடி கூட வாங்குவோம். இதெல்லாம் தான் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெண் பாம்பேயில் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஒரு மாடர்ன் கேர்ள் ஷாப்பிங் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் மார்க்கெட், இது கிராமத்தில் பொருளாதாரத்தில் இவங்களுக்கும் பங்கு உண்டு. இந்த 3 பெண்கள் அங்கே இருக்கிற வியாபாரிக்கிட்ட ஏதோ கேட்டு வாங்குறாங்க. இதுவும் தான் எஃப்எம்சிஜி மார்க்கெட். இதுவே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வரிசையாக காய்கறிலாம் வச்சுருக்கு, மற்ற சாமான்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் வாங்குவாங்க எல்லோரும். இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஜாஸ்தி வந்திருக்குன்னா, as can be seen from the above diagram, the volume of the FMCG business was $16.7 in 2006. $16.7 ஒரு டாலருங்கிறது $84 பில்லியன் US. அந்த பில்லியன்கிற வார்த்தை விட்டு போச்சு, மன்னிக்கணும். பில்லியன் US. இப்போ அதே இது $44.5 billion in 2013, and in 2025 it is worth more than $245.349 billion. ஒரு மில்லியன்கிறதே 10 லட்சம் ரூபாய். 100 மில்லியன் அப்படிங்கிறது தான் 1 பில்லியன். 1 பில்லியன் இல்லை, 245 பில்லியன், 46 பில்லியன் வச்சுக்கலாம். அது 2025. அதுவே ஒரு டாலருங்கிறது $84. ஸோ எவ்வளோ ரூபாங்கிறத நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். இதே 2033 $1108.48 பில்லியனாக மாறப்போகுது. இதுதான் பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது இந்தியாவில். ஸோ இதில் CRISIL projects the Indian FMCG sector to grow by 7 to 9% the revenue in 2025, reaching approximately $132 billion in total revenue for the year. ஒரு வருஷத்தில் மட்டுமே $132 billion அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு வியாபாரம் நடக்க போகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் இது எதுனால massive growth of the IT sector in India. Absolute numbers are indeed very encouraging. NASSCOM ஒரு IT industry இருக்குது. 5.8 million people as of February 25, with 126,000 new jobs added in 126,000 new jobs added in 24-25 financial year. The industry hired 380,000 freshers in 2022. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முன்னாடி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குது. இதே மாதிரி 3 பங்கு தான் மேனுஃபேக்சரிங் செக்டர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க, ஹுண்டாய், ஃபோர்டு, ரெனால்ட், நிசான், இல்லாட்டா டிவிஎஸ் குரூப்பு, சிம்சன் குரூப்பு, முருகப்பா குரூப்பு, மெட்ராஸ்க்கு டெல்லிலாம் பக்கம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அம்பானிஸ், அதானிஸ், இதெல்லாம் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க எல்லோரையும் சேர்த்து அதுவே எனக்கு தெரிஞ்ச மட்டுமே இப்போ 3 மடங்கு சொல்கிறேன், 18-20 மில்லியன் பீப்புள் அங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள சார்ந்தது பிஸ்னஸ் செக்டர். இப்போ பார்த்திங்கன்னா இது அடுத்தது பிபிஓன்னு சொல்லுவாங்க, ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்னால் அதுவும் எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாக இருக்குது. 5.8 மில்லியன் என்பது இது massive service sector that keeps growing at 10 times its figures, supports the economy. அந்த சர்வீஸ் செக்டர் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த மட்டும் சர்வீஸ் செக்டர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. என்ன ஆகுது? It happens because hundreds of thousands of jobs are generated in schools. பல லட்சம் ஜாப் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஷாப்பிங் மாலில், சூப்பர் மார்க்கெட்ஸில், ரீட்டைல் மார்க்கெட், குட்டி குட்டி அண்ணாச்சி கடைங்க,
கிராசரிஸு, ஃபுட்டுனா எக்கச்சக்கமான ஃபுட்டு, சின்ன சின்ன ஹோட்டல், சின்ன சின்ன பெரிய ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் சேர்ந்து தான். டிரான்ஸ்போர்ட்டு, எங்கே பார்த்தாலும் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு, ஆட்டோ எல்லாமே சேர்ந்தது. ஹாஸ்பிட்டல்ஸ், எக்கச்சக்கமான புது ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க. ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர் இன் இந்தியா. சின்ன சின்ன கிளினிக்கில் கூட 10 பேர் வேலை செய்வாங்க. Furthermore, those who live alone in the huge metros send money back to their parents to support several local economies. பாம்பேயில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவர் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் கிராமத்தில் உள்ள அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புவார். இங்கிட்ட கும்பகோணம் பக்கத்தில் உள்ள அப்பா அம்மாவுக்கு ஒரு கிராமத்தில் வேலை செய்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு பணம் அனுப்புவார். இதே மாதிரி அவங்க அந்த பணத்தை அங்கே தான் செலவழிப்பாங்க. This is exactly why the FMCG sector keeps on growing in India. அங்கே இருக்கிற அண்ணாச்சி கடையில் அவங்க வாங்குவாங்க, அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அதனால எக்கச்சக்கமான க்ரோத் ரேட் இருக்குது. இது தமிழ்நாடுலேயும் சரி, கேரளாலையும் சரி. துபாய் பணமும் இல்லை மற்ற கண்ட்ரிஸ், குவைத்து அந்த மாதிரி கண்ட்ரீஸில் உள்ளவங்க பணம் அனுப்புகிறாங்க. ஸோ மதுரைக்கு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் துபாயில் வேலை செய்கிற பசங்க இருப்பாங்க. அவங்க பணம் அனுப்புகிறாங்க. அந்த பணம் இங்கே ரொட்டேட் ஆகி இங்கே இருக்கிற லோக்கல் எக்கனாமியை சப்போர்ட் பண்ணுறாங்க. Amazon's growth in India continues with the marketplace operations posting a 14.5% revenue growth to 25,406 crores. 25,000 கோடி தாண்டிட்டாங்க. சின்ன சின்ன ஊர். நம்ம ஷோகிங்காக்குன்னு ஒரு ஊரில் நான் இருக்கேன், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில். ஒரு காலத்தில் 100 டெலிவரி பண்ணதாக சொன்னாங்க. இப்போ 500 தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் 500 பேக்கெட்டு கொண்டு இங்கே டெலிவரி பண்ணுறாங்க. ஷோவிங்கர் மட்டும் இல்லை, இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள அத்தனை வில்லேஜுக்கும் அது போய் சேருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இது ஆப்ரேட்டிங் ரெவன்யூ அட் 14,446 crores அண்ட் 13% இன்க்ரீஸ். அமேசான் ஃபேஸஸ் இவ்வளோ தான். நீங்கள் எவ்வளோ தான் போயிட்டே இருந்தால் கூட அமேசானுக்கும் போட்டி வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ இதெல்லாம் எக்கச்சக்கமான பேர் ஆன்லைனில் பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைனில் வாங்காத பொருளே கிடையாது, எல்லோரும் வாங்குறாங்க. ஆனால் அதில் வாங்கும்போது நிறைய சௌகரியங்கள் இருக்குது. நம்ம அங்கே போய் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். நிறைய பெட்ரோல் சேவ் ஆகுது, நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது, நல்ல பொருளாகவும் கிடைக்கிது. அமேசான்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரி, இதுதான் பெரிய பெரிய அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் போகுதா, அண்ணாச்சி கடைலாம் ஜாஸ்தியாக போகலன்னா அதுவும் ஜாஸ்தியாகிட்டு. 12 மில்லியன் கிரானா ஸ்டோர் இருக்காங்க இந்தியாவில். இது ரீட்டைல் அவுட்லெட் 18,000 தான். அதாவது ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு, இந்த வசந்த் அண்ட் கோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கடையெல்லாம் 18,000 இருந்தாலும் அண்ணாச்சி தான் ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்லி neighborhood Annachi, as is called in Tamil, personalizes the shopping experience for the customer, and this adds tremendous value as the organized retail formats are yet to reach rural India. பெரிய பெரிய ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷெல்லாம் சின்ன ஊருக்கெலாம் வரவே முடியாது. ஏன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. சின்ன ஊரில் இருக்கிற சின்ன கடைகள்னால் காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, இல்லை மட்டன் இது மீட்டு கடையாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணாச்சி கடையாக இருந்தாலும் சரி, எல்லாம் பக்கத்தில் உள்ள ரூரல் மார்க்கெட்டு அவங்க ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊரில் என்ன பண்ணுவாங்க, 1500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஒரு பையை கொடுப்பாங்க, ஒரு கட்டப்பை. அந்த கட்டப்பையை வாங்குறதுக்குன்னா ஒரு கூட்டம் போகும். அந்த மாதிரி ரூரல் இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. And since it supports a vast, unorganized and vibrant rural economy, the modern retail sector cannot address all the facets of this economy. பன்னீர் சோடாலேருந்து குட்டி குட்டி கடலை மிட்டாயிலேருந்து குட்டி குட்டி சின்ன சின்ன பர்பின்னு விற்பாங்க. அதெல்லாம் இங்கேயே பண்ணி இங்கேயே லோக்கலாக விற்கிறது. அந்த மாதிரி இது பெரிய பெரிய ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து போட்டி போட முடியாது. அது எல்லாமே சின்ன சின்ன ஊரில் சின்ன சின்ன 2 ரூபா சாக்கெட் கூட கிடைக்கும் குட்டி குட்டி ஊரில். இதெல்லாம் தான் அது ஒரு தனிப்பட்ட ஒரு மார்க்கெட்டை அட்டாக் பண்ணவே முடியாது. குட்டி குட்டி பேக்கெட்டில் 10 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அது கேட்டால் சைட் டிஷ்னு சொல்லிவிட்டு இங்கே அதாவது டாஸ்மாக் கடைக்கு போகிறவங்கலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்கனாமி இருக்குது. அதுவும் எக்கச்சக்கமான பேக்கெட், 2 ரூபா பேக்கெட், 1 ரூபா பேக்கெட்னு பார்த்தா ஊறுகாய் பேக்கெட்னா 1 ரூபா பேக்கெட், 2 ரூபா பேக்கெட்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் வாங்கி சாப்பிடும். ஸோ ரூரல் எக்கனாமி வேறு, பெரிய எக்கனாமி வேறு. இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய இதுதான் பார்த்தீங்கன்னா
குயிக் சர்வீஸ் இதுதான் பெரிய பெரிய இதெல்லாம் போட்டால் அவங்களும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய மெக்டொனால்ட்ஸ் என்ன, பிஸா ஹட் என்ன, எல்லாமே அவங்களும் ஜெயிக்கிறாங்க. அவங்க நிறைய இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபுட் அண்ட் க்ளோத்திங் இதெல்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து இதுக்கு வந்து எஃப்எம்சிஜி மார்க்கெட் வந்து எந்த இதுலையும் விழாது. 2001 சரி 2008 சரி கொஞ்சம் டெம்பரரியாக இந்தியா பூரா விழுந்து போச்சு. ஆனாலும் அப்போவும் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணாங்க, வெவ்வேறு சீப்பர் ப்ராடக்ட்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் நான் போயிருந்தபோது அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணாங்க, குட்டி குட்டியாக 2 பேக்கெட்டை பிரித்தாங்க. ஒன்று ரின் சோப், இன்னொன்று பவர் சோப். அதுவும் இது பேக்கெட்டு 2 மிக்ஸ் பண்ணி அவங்க துணி துவைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த 10 ரூபா 5 ரூபா 15 ரூபா கூட சேவிங்ஸ் தான் சார், அதை வச்சு நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கஷ்டம் வந்துச்சுன்னா எந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, இல்லத்தரசிகள் அவங்களுக்கு உண்டான வேலையை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதை வச்சே அவங்க சமாளிச்சுடுவாங்க. இதுதான் இந்த எஃப்எம்சிஜி மார்க்கெட்டோட ஒரு பெரிய விஷயம். இப்படி தான் இருக்க போகிறது. இந்த ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகும். அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபிகர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபிகர்ஸ் தான் இன்றைக்குமே நிலைத்து நிற்கும். இதுதான் நம்ம இந்தியன் எஃப்எம்சிஜி மார்க்கெட்டோட சில அம்சங்களை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஃபர்தராக நீங்கள் படிக்கணுன்னா நிறைய கூகுளில் எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.